இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்ம அந்த வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இதற்கு முந்தைய பதிவில் டைப் 1 டயபெட்டிக்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். பார்க்காத நண்பர்கள் முந்தைய பதிவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு ஞாபகார்த்தத்துக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். எந்தெந்த நபர்களுடைய பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பில் உள்ள பீட்டா செல்கள் முற்றிலும் அழிந்து விட்டு அல்லது செயலிழந்து விட்டு இன்சுலின் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ஒரு ஹார்மோனை தயார் பண்ண முடியாதோ அந்த நபர்கள் அனைவருமே டைப் 1 டயபெட்டிக்ன்ற கேட்டகரியில் வர்றாங்கன்னு நம்ம நான் சொல்லியிருந்தேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால் டைப் 2 டயபெட்டிக்னால் யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன மெயினான வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. யார் ஒருவரால் இன்சுலின் முற்றிலும் தயாரிக்க முடியாதோ அவங்க எல்லாருமே டைப் 1. டைப் 2ன்றவங்க யாருன்னு கேட்டால் இன்சுலின் தேவைக்கு ஏற்றாற் போல் தயாரிக்க முடியாதவங்களாக இருக்கலாம், அல்லது தயாரித்த இன்சுலின் அவருடைய உடம்பில் உள்ள செல்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆங்கிலத்தில் சொன்னால் இன்சஃபிஷியன்ட் இன்சுலின் ப்ரொடக்ஷன் அல்லது ரெசிஸ்டன்ஸ் டு இன்சுலின். போதுமான அளவுக்கு இன்சுலின் சுரக்காமல் இருப்பது அல்லது சுரந்த இன்சுலினை உங்கள் உடம்பை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. இந்த 2 காரணங்கள் தான் டைப் 2 டயபெட்டிக்கில் மிக முக்கியமான காரணம். அப்போ நமக்கு என்ன தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால் டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட்டுடைய உடம்புல இன்சுலின் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் 40-45 வயசுக்கு மேலே தான் அந்த சுகர் பேஷண்ட்டுன்றதை கண்டுபிடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் நார்மலாக இருப்பாங்க. ஏன் நார்மலாக இருந்தாங்கன்னு கேட்டால் அது வரைக்கும் அந்த சஃபிஷியன்ட் இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருந்தது. ஒரு 40-45 வயசுக்கு மேலே போகும்போது இன்சுலின் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஏன் வந்தது? இதுக்கான காரணம் என்ன? இன்றைய விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் நீங்கள் கொண்டு வந்த மாற்றங்கள், அதனால் ஏற்பட்ட நோய் அப்படின்னு சொல்லுது. அதனால் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம பண்டைய கால உணவு பழக்க வழக்க முறையிலிருந்து, இல்லை வாழ்வியல் முறையிலிருந்து, உணவு பழக்கம் வழக்கம் மட்டும் கிடையாது, வாழ்வியல் முறையிலிருந்தே நம்ம முற்றிலும் மாறுபட்டு வேறு திசையில் நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டோம். அந்த பாதையில் ரொம்ப தூரம் போயிட்டுன்னு சொல்கிறது கூட தப்பு. அந்த பாதையை விட்டு வேறொரு பாதையை புதுசாக போட்டு அந்த ரூட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிட்டோம். இப்படி போக ஆரம்பித்ததுனால வந்த விளைவு தான் என்னென்னு கேட்டால் அந்த டைப் 2 டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே. ஹைப்பர் டென்ஷன், ப்ளட் ப்ரெஷர் அதிகமானது, ஹார்ட் டிசீஸ் வர ஆரம்பித்தது, ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பித்தது, மன அழுத்தம் வர ஆரம்பித்தது. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் நாம் கடைபிடிக்கின்ற முறைகள் முற்றிலும் மாறுபட்டு விட்டது. அந்த காலத்தில் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் டயபெட்டிக் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தது. ஆனால் இந்தளவுக்கு அதிகமாகலாம் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டால் அவங்க எப்படி வச்சுருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா மனதை அமைதியாக வச்சுருந்தாங்க, உடலை அதிகமாக இயக்குனாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா உடலை அதிகமாக இயக்கிறதே கிடையாது, மனதை வேகமாக இயக்குறோம். ஸோ மனம் வேகமாக இயங்குகிறது, உடல் இயக்கம் குறைந்து விட்டது. இதுதான் மிக முக்கியமான காரணம். ஒரு நோய் ஏற்படுவதற்கு 2 முக்கியமான காரணிகள். மனமும் நன்றாக இருக்க வேண்டும், உடலும் நன்றாக இருக்க வேண்டும். இதை இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கிறது. இது ஸோ மனத்துக்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, மன அழுத்தம், இது எந்த அளவுக்கு அதிகமாக இல்லாமல் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் பக்குவமாக அழகாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கணுன்றக்காக தான் இப்போ நிறைய தியான வகுப்புகள் எக்கச்சக்கமாக வந்துடுச்சு. எல்லாமே வியாபார நோக்கத்துக்காக வந்தது, உண்மையான தியான வகுப்புகள் கிடையாது. அதை நம்பி நிறைய பேர் அதில் போய் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, காலத்தை விரயம் பண்ணுறாங்களே ஒழிய கண்டிப்பாக அதனால் பலன் எதுவும் கிடையாது. ஆங்காங்கே ஒரு சில உண்மையான தியான கூடங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை கண்டுபிடிச்சி போகிறது மிக சிரமமான காரியம். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டால் டைப் 2 டயபெட்டிக் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கண்டிஷன் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? முக்கியமாக 2 விஷயம் செய்யணும். ஒன்று என்னென்னு கேட்டால் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கணும்.
2வது உடல் உழைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்தை முன்வைத்து பொருளாதாரத்தை பின் வைத்து வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் நம்ம இப்போ எப்படி வாழ்கிறோன்னு கேட்டால், பொருளாதாரத்தை முன்வைத்து ஆரோக்கியத்தை பின் வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி முரண்பட்ட வாழ்க்கை வாழும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து எங்கே வந்து முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நோயில் தான் வந்து முடியும். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம பழங்கால வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா, முற்றிலும் மாற முடியாது. ஆனால் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மாற்றம் கொண்டு வர முடியுமோ அந்தந்த விஷயங்களையாவது மாற்றம் கொண்டு வர ஆரம்பிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இனிமேல் வரக்கூடிய சந்ததியினருக்கு இந்த டைப் 2 டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? குழந்தைங்களுக்கு இந்த உணவு பழக்க வழக்க முறையும் உடற்பயிற்சியையும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் எத்தனை குடும்பங்களில் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? குழந்தை பிரியப்பட்டு ஆசைப்பட்டு கேட்குற எந்த ஒரு பொருளையுமே நல்லதா கெட்டதான்னு பார்க்காமலே உடனே வாங்கி கொடுத்துறோம் இல்லையா? லேஸ் சிப்ஸு, குர்குரி, பாக்கெட்டில் போட்டு விற்கிற இந்த நொறுக்கு தீனிகள் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அழுது அடம் பிடிக்கும். அதை சமாதானப்படுத்துறதுக்கு வேறு வழி தெரியாமல் என்ன பண்ணுவோம்? அதை வாங்கி கையில் கொடுத்துருவோம். இந்த மாதிரி பொருட்களாக வாங்கி கொடுக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, குழந்தையினுடைய உடல் எடையானது அதிகரிக்கும். உடல் எடை அதிகரிப்பு கூட எதற்கு முக்கியமான காரணம்? அந்த டைப் 2 டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிக் மிக முக்கியமான காரணம். ஸோ உண்மையிலே நீங்கள் உங்கள் குழந்தை மேலே அன்பும் அக்கறையும் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது எவ்வளோ தான் அழுது அடம் பிடிச்சாலும் சரி, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, அதை கண்டிப்பாக நீங்கள் ஒருபோதும் வாங்கி கொடுக்கவே கூடாது. இதுதான் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு எதை புரிய வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாமே நாக்குக்கு ருசியாக இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்திற்கு இது மிக முக்கியமான தேவை அப்படின்றத குழந்தைக்கு புரிய வைக்கணும். இது மிக கடினமான செயல். ஆனால் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வழிமுறையை பின்பற்றி குழந்தைங்களை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதனோடு சேர்த்து எதையும் உருவாக்கணும்னு கேட்டிங்கன்னா, உடற்பயிற்சியும் அதிகப்படுத்தணும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் உடற்பயிற்சியை அதிகப்படுத்துறது. ஏதாவது ஒரு விளையாட்டில் சேர்த்து விட்டலாம். ஒரு 5 வயசில் இருந்தே அவங்களுக்கு பிடித்தமான விளையாட்டு, அது கால்பந்தாக இருக்கலாம், டென்னிஸாக இருக்கலாம், ஷட்டிலாக இருக்கலாம், கொஞ்சம் உடலுக்கு உழைப்பு தரக்கூடிய விளையாட்டாக இருக்கணும். இந்த செஸ்ஸு, கேரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஓடி போய் விளையாடுற மாதிரி விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டுகளில் சேர்த்து விட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகணும். கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் கொண்டு போகணும். ஸோ இதனால் படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க தயவுசெய்து. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவிடும் நேரம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மிக இனிமையாக ஆக்குகின்ற நேரம். அதனால் அதை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும்? மிக சிறந்த ஒரு ஆரோக்கியமான உடல் வேணும் இல்லையா? அது இல்லாமல் எவ்வளோ பொருள் சம்பாதிச்சு வச்சுருந்த ஒரு புண்ணியம் இல்லை இல்லையா? அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். அதற்காக தான் அந்த விளையாட்டை நான் ரொம்ப இவ்வளோ தூரத்துக்கு குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம். இந்த மாதிரி முறையில் வளர்ந்து வந்த குழந்தைங்க கண்டிப்பாக 40-45 வயசுக்கு மேலே அவங்களுக்கு இந்த டைப் 2 டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் வரவே வராது. இது எதற்காக நான் இப்போ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய சமுதாயமாவது இந்த நோயிலேருந்து விடுபட்ட ஒரு நல்ல ஒரு சமுதாயமாக வரணுன்றதுக்காக. சரி, இப்போ நமக்கு ஒரு 45-50 வயசு ஆயிடுச்சு, டைப் 2 டயபெட்டிக்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வயதிற்கு ஏற்றாற்போல் சில உடற்பயிற்சிகள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செய்யலாம். சாதாரண நடைப்பயிற்சி, இல்லை சின்ன சின்ன யோகா பயிற்சிகள், தியான பயிற்சிகள், இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யக்கூடிய பயிற்சிகள் கொஞ்சம் இருக்கும். இல்லை வீட்டுக்கு அருகாமையில் கொஞ்சம் தூரம் போய் நீங்கள் செய்கிற மாதிரி பயிற்சிகள் கொஞ்சம் இருக்கலாம். இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யலாம். இந்த ஜிம்முக்கு தான் போய் நான் உடற்பயிற்சி செய்கின்ற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக நான் அதை விரும்புகிறதும் கிடையாது. ஏன்னு கேட்டால், இந்த ஜிம்மில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சியானது ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு மட்டுமே நீங்கள் அதிகப்படியான வேலையை கொடுக்குறீங்க. அது சரியானதல்ல. உடற்பயிற்சின்றது எப்படி இருக்கணும்னு கேட்டால், மனமும் உடலும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய உடற்பயிற்சியாக இருக்கணும். அந்த மாதிரி உடற்பயிற்சிகள் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஜாகிங், கொஞ்சம் மெதுவாக ஓடுறது, அப்புறம் வேகமாக நடக்கிறது, இந்த மாதிரி இல்லை விளையாட்டுகள், ஏதாவது சின்ன சின்ன விளையாட்டுகள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது.
கன்சிஸ்டன்சி அப்படின்னா தொடர்ச்சியாக இடைவிடாமல், இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக நீங்கள் செய்ய செய்ய நல்ல விதமான மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடை கொண்டு வாங்க, போதுமான அளவுக்கு உடற்பயிற்சியை செய்யுங்க. இந்த இரண்டையுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக செய்யும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். இதையும் மீறி எனக்கு ப்ளட் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது, டாக்டர் மருந்து கொடுத்துட்டாரு சாப்பிட்ணும் அப்படின்னா வேறு வழி இல்லைன்னா மருந்து எடுத்துக்குங்க. ஆனால் டாக்டர் மாத்திரைகள் கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த மாத்திரைகள் கொடுக்க ஆரம்பித்த பிறகு சில வருடங்கள் கழித்து இந்த மாத்திரைகள் சரியாக வேலை பார்க்கல, இன்சுலின் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாருன்னா மறுக்காமல் கேட்டுக்குங்க. என்ன தயங்காதுன்னு கேட்டால், இன்சுலின் ஊசி மூலமாக போடணுமே, நான் ஊசி போட்டால் வாழ்நாள் ஃபுல்லாக ஊசி போட வேண்டியிருக்குமே அப்படின்னு தயங்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், வயதாக வயதாக உடலில் உள்ளே உள்ள உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட சாப்பிட லிவர் அண்ட் கிட்னி இந்த 2 உறுப்புகளுமே மிக அதிகப்படியான வேலையை செய்ய செய்ய சீக்கிரமாக என்ன ஆகிடும்னு கேட்டால் செயலிழந்துடும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் மாத்திரையை போட 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 இந்த உறுப்புகள் செயலிழந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட சொன்னால் நீங்கள் போட்டுக்குங்க, அதை மறுக்காதீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுடைய உடம்புக்கு எவ்வளவு யூனிட் இன்சுலின் போடணும், அந்த டோஸ்ன்னு சொல்கிறீங்களே அளவு, அந்த அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். காலைல 10 யூனிட், நைட்டு 10 யூனிட் போட சொல்கிறாங்க மருத்துவர் அப்படின்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சுலின் போட்டால் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துன்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டால், ஒரு விருந்துக்கு போகிறது, இஷ்டத்துக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றது, அன்றைக்கி மட்டும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இன்சுலின் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறது. இது ஒரு தவறான முறை. தயவுசெய்து இதை செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாக்கை கட்டுப்படுத்துங்க, ஆசைகளை குறைச்சிக்குங்க, உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுத்துக்கங்க. முடிந்த அளவுக்கு உணவுகளை பிரித்து பிரித்து உண்ணுங்கள். உதாரணமாக காலையில் ஒரு 8 இட்லி நான் சாப்பிட முடியும் அப்படின்னா, அந்த ஒரே நேரத்தில் 8 இட்லி சாப்பிடாதீங்க. ஒரு 3 இட்லி இப்படி பிரித்து சாப்பிடுங்க. ஒரு 2 மணி நேரம் இடைவெளி விட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ எந்தெந்த வகை உணவுகள்லாம் சாப்பிட்ணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது. இப்போ அந்த லிஸ்ட்லாம் சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பலை. ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, அதை என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நீங்கள் கடைப்பிடிச்சிட்டே வாங்க. அடுத்து எந்த வகையான பரிசோதனைகள் செய்யலாம்னு ஒரு கேள்வி வருது. நான் ஏற்கனவே சொன்ன பரிசோதனை முறை தான். ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர், அதே மாதிரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகு ஒரு ப்ளட் சுகர், இந்த 2ஐயும் மெயினாக நீங்கள் பார்க்கணும். இதை விட மிக முக்கியமான ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன டெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா HbA1c டெஸ்ட். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த 3 மாதத்தில் உங்கள் உடலில் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எவ்வளோ இருந்தது அப்படின்றத பார்க்குற டெஸ்ட். நம்ம உடம்புல ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகிற சர்க்கரையின் அளவு நம்ம உடம்புல உள்ள ஆர்பிசிக்கு உள்ளே போய் ஸ்டோர் ஆகி மெமரியில் இருக்கும், ஞாபகத்தில் இருக்கும். அந்த ஞாபகம் மேக்ஸிமம் ஒரு 90 டேஸ் வரைக்கும் அழியாமல் அப்படியே இருக்கும். இந்த மெமரியில் உள்ள ஞாபகத்தில் உள்ள இந்த சர்க்கரையின் அளவை பார்க்குற டெஸ்ட்டு தான் என்ன டெஸ்ட்டுன்னு கேட்டேன்னா HbA1c டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பற்றி இன்னொரு பதிவில் உங்களுக்கு தெளிவாக நான் பேசுகிறேன். இந்த டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு நாளில் எந்த நேரத்தில் நீங்கள் இந்த ப்ளட் டெஸ்ட்டு பண்ணலாம். வெறும் வயிற்றில் போகணும், சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து போகணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்போனாலும் நீங்கள் ப்ளட்டை கொடுக்கலாம், செக் பண்ணலாம். இந்த டெஸ்ட் ரிசல்ட் ப்ளட் சுகர் ரிசல்ட் மாதிரி வராது. ரிசல்ட் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 4, 5, 6, 7, 8 இப்படி கொடுப்பாங்க. பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. 4%, 5%, 6% இப்படி கொடுப்பாங்க ரிசல்ட்டு. இதில் நார்மல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 வரைக்கும் வந்தது அப்படின்னா நீங்கள் நான் டயபெட்டிக்னு அர்த்தம், சர்க்கரை நோயாளி அல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த வேல்யூ 6.5 தாண்டி மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்க வாய்ப்பு அதிகம்னு அர்த்தம். இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இப்போதைக்கு. ஸோ ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர், பிபி ப்ளட் சுகர், HbA1cன்றதை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணாலே போதும். இது ஒரு ஆவரேஜ் சுகர் வேல்யூ காமிக்கும் உங்களுக்கு. இதை வச்சு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆகுதா ரெஸ்பாண்ட் ஆகலைன்றதை நீங்கள் கண்காணிக்க முடியும். அடுத்து இது இல்லாமல் இந்த டைப் 2 பேஷண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிக் பேஷண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டால், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்த்துக்கணும். LFT அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மருந்துமே உள்ளே போய் கரைஞ்சி டிஸ்ட்ரிபியூட் ஆகிற இடமே எங்கன்னு கேட்டால் லிவர் தான். அடுத்து கிட்னி. தேவையில்லாத வேஸ்ட்டு பொருளை எல்லாம் வெளியேற்றுற வேலையை செய்கிறது தான் கிட்னி. இந்த 2 உறுப்புகளும் மிக அதிகப்படியாக இயங்கும். ஸோ இந்த 2 விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்த்துக்கணும்.
அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு 2 இருக்குது. பிளட்டில் யூரியா லெவல், கிரியாட்டின் லெவல், இந்த 2ஐயுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும். சில நபர்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருக்கும். அவங்க மட்டும் என்ன பண்ணிக்கலான்னு கேட்டால் லிப்பிட் ப்ரொஃபைல், அப்படின்னா கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இதெல்லாம் பார்க்குறது. இது எல்லாத்தையுமே வெறும் வயிற்றில் டெஸ்ட் பண்ணணும். இந்த லிப்பிட் ப்ரொஃபைல்ன்ற டெஸ்ட்டை மட்டும் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் மட்டும்தான் பண்ணணும், சாப்பிட்ட பிறகு பண்ணக்கூடாது. இந்த இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு போதுமானது. இந்த டைப் 2 டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்டுக்கு ரொட்டீனாக பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் இது போதுமானது. சில நபர்களுக்கு தேவைப்பட்டால் யூரினில் சுகர் எவ்வளோ எக்ஸ்க்ரீட் ஆகுது, எவ்வளோ வெளியில் வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. ஸோ இந்த நோயை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாமான்னு கேட்டால் அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்வியல் முறையில் மாற்றிக்கிறோமோ அதை பொறுத்து தான் இந்த டைப் 2 டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம மீண்டு வெளியே வர முடியும். அதனால் தயவுசெய்து ஒரு மனநோயை அதை மாற்றாமல் இது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், நம்ம இதை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சொல்லப்பட்ட அந்த விதிமுறைகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறேன், கன்சிஸ்டன்சி வில் கிவ் குட் ரிசல்ட்ஸ். இந்த கன்சிஸ்டன்சின்ற விஷயத்தை நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் வந்தே தீரும். கண்டிப்பாக இந்த நோயிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தே தீருவீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே டைப் 2 டயபெட்டிக்னா யார், அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் இந்த டயபெட்டிக் குறித்த பல்வேறு தகவல்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.